அப்பாக்களின் செல்ல இளவரசிகளே, அம்மாக்களின் செல்ல ராஜகுமாரர்களே, நலமா? அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். அம்மா என்றவுடன் உணர்வு பிளம்பாகி பக்கம் பக்கமாய் கவிதை எழுதும் நம்மில் பலர் அப்பா என்றவுடன் வார்த்தைகளை தேடி மௌனத்தில் உரைகின்ற தருணங்கள் தவிர்க்க முடியாதவை. அப்பாவின் அன்பை கடமையாகவும் அம்மாவின் அன்பை தியாகமாகவும் வேறுபடுத்தி காட்டும் விசித்திர சமூகம் நமது சமூகம். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையும் எம் குன்றும் பிறர்கொளார். இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்று எரிமுரசின் வேந்த எம் குன்றும் கொண்டார். யாம் எந்தையும் இளமை என்ற புறநானூற்று பாடல் எங்கள் தந்தை எங்களோடு இருந்தபோது நாங்கள் எல்லா செல்வங்களையும் எல்லா வளங்களையும் உடையவர்களாக இருந்தோம். எங்கள் தந்தை எங்களை நீங்கிய பிறகு நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தவரானோம் என்றும் வாழ்வின் நிலையாமையை பேசுவதாகவும் இரு பொருள்படும்படி அமைந்துள்ளது. ஒரு தந்தை அந்த குடும்பத்தின் ஆணிவேர், அந்த குடும்பத்தை தாங்குகின்ற ஆலமரம். இதே உணர்வு இன்றைய ஆல்பா தலைமுறை குழந்தைகளிடமும் உள்ளதா? அவர்கள் தங்கள் தந்தையை பற்றிய என்ன ஓட்டங்களை கொண்டிருக்கின்றனர் என்பதை அறிவதற்கான ஒரு சிறிய முயற்சி. டைம் ஃபார் ஆல் நடத்தும் என் தந்தை எனது ஆதர்ஷ நாயகன் என்ற நிகழ்வில் இன்றைய ஆல்பா தலைமுறை குழந்தைகள் தங்கள் தந்தையை பற்றிய நினைவுகளை நம்முடன் பகிர இருக்கின்றனர். அவர்களின் என்ன ஓட்டங்களை நாம் பார்ப்போமா? குழந்தைகள் நம்மால் வளர்க்கப்படுவதில்லை, அவர்கள் நம்மை பார்த்து வளர்கிறார்கள் என்ற சொல்லாடல் உண்டு. தனது வாழ்வை ஒவ்வொரு படியாக செதுக்கிக் கொண்ட ஒரு தந்தை தனது குழந்தைக்கு நீ மருத்துவராக வேண்டும், பொறியாளராக வேண்டும், வழக்கறிஞராக வேண்டும் என்று சொல்லி சொல்லி வளர்ப்பதுதானே உலக நியதி. ஆனால் இந்த தந்தை நீ நேர்மையாக இரு, உண்மையானவனாக இரு, பெண்களை மதித்து நட என்று இந்த பிஞ்சு மனதில் ஊன்றிய விதை நாளை சமூகத்திற்கான கொடை. இப்படிப்பட்ட தந்தையை வரமாய் பெற்ற ராம் சுகவந்த் இந்த ஆண்டு தனது தொடக்க நிலை 3ஆம் வகுப்பை தொடங்க இருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக கல்வியில் சிறந்த மாணவனாக தனது பள்ளியில் விருதினை பெற்றிருக்கிறார். முன்மாதிரி மாணவன் என்ற விருதினையும் தனது பள்ளியில் பெற்றிருக்கிறார். ராம் சுகவந்த் தமிழ் மொழியை பேசுவதிலும் ஓவியம் வரைவதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இதோ ராம் சுகவந்தின் தனது தந்தையை பற்றிய பகிர்வுகள் உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுரேஷ் ராம் சுகவந்த். நான் பேக்கம் பள்ளி தொடக்கநிலை 3 படிக்கிறேன். இன்று எனக்கு மிகவும் பிடித்த ஒருவரை பற்றி சொல்ல போறேன். அவங்க யாரு தெரியுமா? என் அப்பா. 1 - 1 0. அப்பா என்னோட ஹீரோ. என் அப்பா ஒரு ஹீரோ. ஆனா சினிமால வர மாதிரி பறக்க மாட்டாங்க. ஆனா என் வாழ்க்கைய சரி படுத்துவாங்க. அப்பா ஒரு மருத்துவர். அவங்க சீக்கிரமா காலையில எழுந்து வேலைக்கு போவாங்க. எனக்கு நல்ல சாப்பாடு, நல்ல படிப்பு, நல்ல வாழ்க்கை வேணும்னு போவாங்க. நான் தினமும் பள்ளிக்கு போகும்போது என் அப்பா சொல்லுவாங்க, நான் உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், நல்லா படிக்கணும், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு கஷ்டம் வந்தா முதல்ல என் ஞாபகத்துக்கு வருவர் என் அப்பா தான். தோல்வி அறிஞ்சா என் அப்பா திட்ட மாட்டாங்க.
பரவாயில்ல தம்பி, மறுபடியும் முயற்சி செய்யலான்னு சொல்லி என்ன தைரியப்படுத்துவாங்க. என் அப்பா என் கூட விளையாடுவாரு. நான் கேள்விக்கெல்லாம் நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவாரு. நான் ஜோக் சொன்னா சிரிப்பாரு. தினமும் என்ன கதை சொல்லி தூங்க வைப்பாரு. தவறு செஞ்சா என் அப்பா கோவப்படுவாரு. ஆனா அந்த கோவக்குள்ளார நிறைய அன்பு இருக்கும். என் அப்பா சொன்ன மிகப்பெரிய பாடம் என்னன்னு தெரியுமா? நேர்மையா இருக்கணும், உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கணும், பெண்களையும் அம்மாவையும் மரியாதை கொடுத்து நடத்தணும். என் அப்பா இல்லைன்னா இங்க நின்று பேச முடியாது. அப்பா என்னோட வீடு, அப்பா என்னோட உலகம், அப்பா என்னோட பாதுகாப்பு, அப்பா என்னோட முதல் நண்பர். நான் பெரியவன் ஆனதும் என் அப்பா மாதிரி நல்லவன் ஆவேன். அப்போ நான் எல்லாருக்குமே நான் உதவி செய்வேன். அதுதான் என்னோட கனவு, என்னோட ஆசை. நன்றி, வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். பாய். பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. ஒரு குழந்தையை அறிவில் சிறந்தவனாக உருவாக்குவதை விட பெருமை ஒரு தந்தைக்கு வேறில்லை. அப்படி தன் குழந்தையை அறிவில் சிறந்தவளாக உருவாக்குவதை தன் உயிர் மூச்சாக கொண்ட ஒரு தந்தை வழிகாட்டியாகவும் அமைந்து வாழ்க்கை சவால்களை கடக்க ஒவ்வொரு படியாக கைப்பிடித்து அழைத்துச் செல்லும் வரத்தை பெற்றவர் கைன்மதி. கைன்மதி தனது தொடக்க நிலை 3ஆம் வகுப்பை அயிலகப் பள்ளியில் பயின்று வருகிறார். ஓவியத்திலும் நடனத்திலும் மிகுந்த ஆர்வமுடையவர். தற்போது தமிழின் மீது கொண்ட பற்றினால் தமிழ் பேச்சாளராக உருவாவதற்கான முயற்சிகளை செய்து வருகிறார். கைன்மதி இருக்கும் இடத்தில் அன்பிற்கும் நட்பிற்கும் பஞ்சம் இருக்காது. இதோ கைன்மதியின் நினைவுகள் தன் தந்தையை பற்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கைன்மதி. எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல். நான் என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தருவாங்க. ஆனால் அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் வாங்கி தருவாங்க. தீரும் நன்றும் திருத்தர வாரா, இது எங்கள் அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. நம்மளுக்கு வர தீமையும் நன்மையும் அதுக்கு நம்ம தான் காரணம். அதனால் மற்றவங்களுக்கு நம்ம நிறைய உதவி செய்யணும், நிறைய கருணை காட்டணும். நாம் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. அவர் எப்போதும் எங்கள் நலனே முதன்மையாக நினைப்பார். எங்களின் தேவைகளை முதலில் நிறைவேற்றி வைப்பார். எனக்கு ஒழுக்கமாக நடக்கவும் நேர்மையாக இருக்கவும் கற்றுத் தருவார். அவர் என்னிடம் சில நேரத்தில் கடுமையாக நடந்தாலும் அது எங்களின் நல்லதுக்குத்தான் என்று நான் புரிந்து கொள்வேன். எங்கள் கல்விக்கு எதிர்காலத்துக்கும் அவர் மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பார். என் மகிழ்ச்சிக்கு அவர் எதையும் செய்வார். என் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார். என் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஆசையோடு செயல்படுவார். அப்பா அதிகமாக அன்பு வெளிக்காட்ட மாட்டார். ஆனால் அவர் செயலில் அன்பு நிறைந்திருக்கும். வாழ்க்கையின் மதிப்புகளின் நல்ல
பழக்க வழக்கங்களையும் கற்றுத் தருவார். அவர் என் வாழ்க்கையின் வழிகாட்டி. தவறு செய்தால் அதை திருத்தி சரியான பாதையில் என்னை வழிநடத்துவார். என் அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஒரு அரிய வரம். ஐ லவ் யூ அப்பா. நன்றி. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். ஒரு குழந்தை தனது தந்தைக்கு செய்கின்ற மிகப்பெரிய உதவி. இப்படிப்பட்ட குழந்தையை பெறுவதற்கு இந்த தந்தை என்ன தவம் செய்தாரோ என்று உலகமே பார்த்து வியக்கும்படி தனது கல்வியாலும் நற்பண்புகளாலும் சாதனை புரிவது. உடலால் பல மைல்கள் தள்ளி இருந்தாலும் உள்ளத்தால் தனது தந்தையின் அன்பையும் தியாகத்தையும் உணர்ந்து உணர்வால் நெகிழ்ந்து அறிவினால் சாதனை புரிய துடித்துக் கொண்டிருக்கும் பிரசீபா. பிரசீபா தற்போது தமிழ்நாட்டில் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ் மொழியின் மீது ஆர்வம் கொண்டவராக மேடை பேச்சுகளிலும் தன்னுடைய ஆற்றலை வளர்த்து வருகிறார். மருத்துவராக வேண்டும் என்ற தந்தையின் கனவை நனவாக்குவதற்காக லட்சியத்தோடு தன்னுடைய கல்வியினை பயின்று வருகிறார். பிரசீபாவின் உளப்பூர்வமான தன்னுடைய தந்தையை பற்றிய பயிர்வுகள் இதோ உங்களுக்காக. வணக்கம். என் பெயர் சு பிரசீபா. என் தந்தையின் பெயர் சுரேஷ். என் அம்மாவின் பெயர் மலர். என் தம்பியின் பெயர் ஸ்ரீ சிவகார்த்தி. நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என் அப்பா. என் வாழ்வில் நான் காண முடியாத அதிசய பிறவி என் அப்பாதான். அப்பா என்றவுடன் எனக்கு முதலில் ஞாபகம் வருவது அவரின் புன்னகை. அவர் எனக்கு ஒரு கதாநாயகர். அவர் கடின உழைப்பாளி. தன் தேவைகளை பெரிதும் பொருட்படுத்தாமல் தன் குடும்பத்திற்காக மட்டுமே பாடுபட்டவர். அவர் முதலில் வெளிநாட்டிலிருந்து வந்தவுடன் எனக்கு காண முடியாத மகிழ்ச்சி வரும். அவர் வெளிநாட்டில் இருந்து வந்தவுடன் என் அம்மாவிற்கு உதவி செய்வார். எனக்கும் என் தம்பிக்கும் இரவு கதை சொல்லி உறங்க வைப்பார். மாலை படிக்க வைத்து எங்கள் கூட விளையாடி என் வாழ்க்கையில் ஒளி ஏற்றியவர். தந்தை என்பவர் வீட்டிற்கு பெரிய தூண். அப்பா எனக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறார். அவரின் தியாகத்திற்கு ஈடு வேறு எதுவும் இல்லை. என் அப்பாவிற்காக நான் கவிதை கூற வந்துள்ளேன். வாழ்வை காட்டினாய், கண்டிப்புடன் விழி நடத்தினாய், கோபத்திலும் அன்பளித்தாய், கவனிப்பில் தாயாகினாய், விளையாட்டில் தோழனாகினாய், தோள்களில் என்னை தூக்கினாய், என்னை தாங்கும் என் நிழலாகினாய். உறவில் தந்தையாய் பிரிந்த பிறகு என் வாழ்வில் பெரிய சந்தோஷமாகிய என் அப்பா எப்பொழுதும் என் கதாநாயகர் தான். எனக்கும் என் அப்பாவிற்கும் வைத்த திருநீரு எப்பொழுதும் அழியாது. ஏனென்றால் அப்பா என் மேல் வைத்த பாசமும் நான் அப்பா மேல் வைத்த பாசமும் 100% உண்மையானது. நாங்கள் நினைத்திருந்தால் எங்கள் ஊரில் படித்திருப்போம். ஆனால் என் அப்பா எங்கள் படிப்பு வீணாயிடக்கூடாது என்று எண்ணி என்னையும் என் தம்பியையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிறந்த பள்ளியில் சேர்த்து எங்களுக்கு பணம் கட்டி படிக்க வைக்கின்றார். என் அப்பா கஷ்டப்பட்டாலும் எங்களை கஷ்டப்பட வைக்க மாட்டார். ஒவ்வொன்றும் குழந்தைகளுக்கும் தன் அப்பாதான் கதாநாயகர் என்று நினைத்திருப்பர். என் அப்பாவை நான் எத்தனை வாட்டி புகழ்ந்து சொன்னாலும் அது தீராது. என்னை எல்லாரும் நீ உன் அப்பா போல் இருக்கின்றார் என்று சொல்லும்போது எனக்கு மகிழ்ச்சி கடல் அலையை விட தாண்டி வரும். அவர் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு பிடித்த எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வருவார். அம்மாவின் அன்பு கடல் அலை போல வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் அப்பாவின் அன்பு நடுக்கடல் போன்றது. வெளியே தெரியாது, ஆனால் ஆழம் அதிகம். அப்பாவின் அன்பை விட சிறந்த அன்பு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. என்னை 10 மாதங்கள் கருவறையில் சுமந்தவள் என் அம்மா. ஆனால் என் அம்மாவையும் சேர்த்து என்னையும் தன் நெஞ்சிலே சுமந்தவர் என் அப்பா. அப்பா மகள் பாசமே தனிதான். அவர் என் சிறந்த நண்பர். எனக்கு நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் என் அப்பா திகழ்கிறார். நாங்கள் தப்பு செய்தால் அம்மா திட்டுவாங்க.
ஆனால் அப்பா அதை பாசமாக சொல்லி கண்டிப்பார். தந்தை குழந்தையின் வளர்ச்சியிலும் கல்வியிலும் முக்கிய பங்காற்றுபவர். அவர் அன்பு, பாதுகாப்பு மற்றும் அறிவுரை அளிப்பவர். தாய் என்பவள் தன் உழைப்பையே தியாகம் செய்தவர். ஆனால் தந்தை தன் வாழ்க்கையே தியாகம் செய்வார். வாழ்க்கையில் மற்றவர்கள் பொய் சொன்னாலும் நீ பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லி வளர்த்தவர் என் அப்பா. நல்லா படிக்கணும், பொய் சொல்லக்கூடாது, தம்பியிடம் சண்டை போடக்கூடாது, நல்ல பெயர் எடுத்து தர வேண்டும், அம்மா அப்பாவிற்கு நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும், நல்லா சாப்பிடணும், ஓடி ஆடி விளையாடணும், அம்மா அப்பாவிற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வளர்த்தவர் என் அப்பா. என்னை எல்லாரும் செல்லமாக பிரசி என்று கூப்பிடுவர். வாழ்க்கையில் நீ ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்று பாராட்டி நம்பிக்கையை வளர்த்தவர் என் அப்பா. நானும் பெரிய மருத்துவராக வந்து என் அப்பா அம்மாவை பத்திரமாகவும் சந்தோஷமாகவும் பாதுகாப்புடன் பார்த்து கொள்வேன். என் அப்பா நான் சிறுவயதாக இருந்தபோது என் அம்மாவுடன் விளையாடுவது, குதிரை ஓட்டி, கிரிக்கெட், பந்து பிடித்து விளையாடுவது, கண்ணாமூச்சி மற்றும் அவர் எனக்கு உணவு ஊட்டி விடுவது. அதுவும் சாதாரணமாக உணவு ஊட்ட மாட்டார். அவரின் சிறுவயது கதைகளை சொல்லி எங்களை சிரிக்க வைத்துக் கொண்டே ஊட்டுவார். நான் 2013 பிறந்தேன். என் 2 வயது வரை என்னை அவர் தோளில் சுமந்து கொள்வார். கீழே இறக்கையே விடமாட்டார். அவர் ஒரு சிவபக்தர். எனக்கும் என் தம்பிக்கும் சிவபுராணம், வேத மந்திரங்களை சொல்லி கொடுப்பார். என் வாழ்க்கையில் நான் சிறந்த பேச்சாளராக ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றிய என் அப்பாவிற்கும் என் அப்பாவின் குழுப்பணிக்கும் மிக்க நன்றியை செலுத்தி இந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். நம்முடைய உண்மையான செல்வம் நம்முடைய குழந்தைகள். அத்தகைய குழந்தைகளை பெறுவது நம்முடைய நற்செயல்களே காரணம். அத்தகைய நற்செயல்களை பெற்ற நற்பண்புகளை கொண்ட ஒரு தந்தையை பற்றி நம்மிடம் பகிர்கிறார் ஆரதி கவி. ஆரதி கவி திருக்குறள் போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளை பெற்றிருக்கிறார். ஓவியம் வரைவதிலும் வண்ணம் தீட்டுவதிலும் அலாதியான ஈடுபாடு உண்டு. ஆரதி கவி இந்த ஆண்டு தனது தொடக்கநிலை 1ஆம் வகுப்பை துவங்க இருக்கிறார். அவருக்கு நமது வாழ்த்துக்களோடு இதோ அவரின் தந்தையை பற்றிய நினைவுகள் உங்களுக்காக. பெயர் ஆரதி கவி. நான் மேஃப்ளவர் தொடக்கப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு பயில இருக்கின்றேன். என் அப்பாவின் பெயர் கலையரசன். என் அப்பா எனக்கு மிகவும் பிடிக்கும். என் அப்பா அன்பானவர், அமைதியானவர். நான் தவறு செய்யும் போது கண்டிப்பார், ஆனால் அன்பாய் மட்டுமே கண்டிப்பார். என் அப்பா எனக்கு பிடித்த நல்ல உணவுகளை சமைத்து தருவார். என் அப்பாவை எனக்கு அதிகமாய் பிடிக்கும். டெய்லியும் புத்தகம் படிக்க சொல்லுவார். இருவரும் சேர்ந்து புத்தகம் படித்து கதைகளை சொல்லுங்கள். விடுமுறை தினங்களில் நூலகத்திற்கு அழைத்து செல்லுவார். மாலை நேரங்களில் விளையாட்டு திடல் மற்றும் பூங்காவிற்கு அழைத்து செல்லுவார். சில நேரங்களில் உடற்பயிற்சி சொல்லி தருவார். ஞாயிற்றுக்கிழமையில் பேச்சாளர் மன்றத்திற்கு அழைத்து செல்லுவார். என் அப்பா என் நண்பர். என்னை தோழி வீட்டிற்கு செல்ல அனுமதிப்பார். எனக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லிக் கொடுத்தார். எனக்கு பிடித்த மீன்களை வளர்க்க உதவி செய்கின்றார். அப்பா எனக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுத்தார். என்னுடன் விளையாண்டார். எனக்கு நீச்சல் சொல்லிக் கொடுத்தார். எனக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுத்தார். நானும் என் அப்பாவும் எனக்கு பிடித்த டோனட் செய்தோம். அது மிகவும் அருமையாக இருந்தது. எனக்கு மட்டன் பிடிக்கும். என் அப்பா எனக்கு மட்டன் செய்து கொடுப்பார். எனக்கு இட்லி பிடிக்கும். என் அப்பா எனக்கு இட்லி செய்து கொடுப்பார்.
விடுமுறை தினங்களில் என்னை போட்டிங் அழைத்து செல்லுவார். என் அப்பா எனக்கு பிடித்த பொம்மைகளை செல்ஃபில் அடுக்கி வைக்க உதவி செய்வார். என் அப்பா என் பள்ளி ஹோம்ஒர்க்கை செய்ய உதவி செய்வார். என் அப்பா எனக்கு பிடித்த உடைகளை வாங்கி கொடுப்பார். என் அப்பா எனக்கு பிடித்த பொம்மைகளை வாங்கி தருவார். என் அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி தந்தார். என் அப்பா எனக்கு ஸ்கேட்டிங் வாங்கி கொடுத்தார். என் அப்பா எனக்கு முறுக்கு வாங்கி கொடுப்பார். என் அப்பா எல்லா முறுக்கும் சாப்பிட்டு விடுவார். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஆனால் என் அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டார். என் அப்பா எனக்கு பிடித்த கிளே வாங்கி கொடுப்பார். நானும் என் அப்பாவும் சேர்ந்து கிறிஸ்மஸ்க்கு என் பொம்மைகளுக்கு பொம்மை வீடு செய்தோம். என் அப்பா என்னை போட்டிகளில் கலந்து கொள்ள ஊக்கப்படுத்துவார். அதனாலே நான் திருக்குறள் போட்டியிலும் ஓவிய போட்டியிலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்றேன். பள்ளி விடுமுறை தினங்களில் மலேசியாவிற்கு அழைத்து சென்றார். ரோக்காரில் செல்ல ஊக்கப்படுத்தினார். பறவைகளுக்கு உணவு போட ஊக்கப்படுத்தினார். என் அப்பா என்னை யோச்சுகாங் சிசியில் நடக்கின்ற கொண்டாட்டங்களுக்கு அழைத்து செல்லுவார். நானும் என் நண்பர்களும் மகிழ்ச்சியாக இருப்போம். நான் என் அப்பாவை டாடா என்று செல்லமாக அழைப்பேன். என் அப்பா என்னை பத்தலகு என்றும் சட்டக்கார பிள்ளை என்றும் செல்லமாக அழைப்பார். என் அப்பா என்னை மன்ற கூட்டத்திற்கு அழைத்து செல்லுவார். அங்கே எனக்கு நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். என் அப்பா மன்ற கூட்டத்தில் பிஸியாக இருப்பார். நானும் என் நண்பர்களும் விளையாண்டு கொண்டு பிஸியாக இருப்போம். என் அப்பா என்னை மன்ற கூட்டத்திற்கு அழைத்து செல்லுவார். மன்ற கூட்டத்திற்கு செல்ல எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனால் அங்கே நடக்கும் சிறுவர்கள் போட்டியில் கலந்து கொள்ள ஊக்கப்படுத்துவார். என் அப்பாவை அதிகமாய் பிடிக்கும். பயனுள்ள விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுப்பார். என் அப்பா என் ஹீரோ. I love you, அப்பா. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோயின் தன்மையை அறிந்து அதற்கான தகுந்த மருந்தினை தருவதைப் போல தன் தவறினை உணர்ந்து தன் தவறுக்கான கசப்பான மருந்தினை தரும் தந்தையின் மறைமுக அன்பையும் புரிந்து கொள்ளும் பக்குவமும் முதிர்ச்சியும் இந்த சிறிய வயதில் மிக அரிது. அஸ்வபெயிலன் தன்னுடைய தொடக்கநிலை 4ஆம் வகுப்பை இந்த ஆண்டு துவங்குகிறார். ரோபோட்டிக்ஸ் துறையிலும் ஓவியத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அஸ்வபெயிலன் தமிழ் பேச்சின் மீதும் தற்போது தன்னுடைய ஆர்வத்தை வளர்த்து வருகிறார். நண்பர்களுடன் விளையாடுவதிலும் தன் தந்தையோடு நேரம் செலவிடுவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டவர். இதோ அஸ்வபெயிலின் தன் தந்தையை பற்றிய பகிர்வுகள் உங்களுக்காக. காணொளியில் பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் பேர் அஸ்வபெயிலன். நான் பியூட்டி தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் எப்பயுமே பள்ளி முடிந்து வீட்டுக்கு வரும்போது என் அப்பா வீட்டுல இருப்பாரா, நான் அலுவலகத்துல இருப்பான்னு யோசிச்சுட்டே வருவேன். வீட்டுக்கு வந்த பிறகு என் அப்பா காலை வீட்டுல இருக்கா இல்லையான்னு பார்ப்பேன்.
இல்லவா மிக்க சந்தோஷம். காலையில ஒழுங்கா வக்க தேவையில்லை, பள்ளி பைய ஒழுங்கா வக்க தேவையில்லை, லஞ்ச் பாக்ஸ கழுவ போட தேவையில்லை. ஜம்முன்னு போய் சோஃபால உட்காந்து டிவி பார்க்கலாம். அப்பா வீட்டுல இருந்தாலும் அவ்வளவுதான், எல்லாத்தையும் பக்காவா செய்யணும். டிவிய பாட்டு நினைச்சு கூட பார்க்க முடியாது. யாராவது கேட்டா நீ அம்மா செல்லமா இல்ல அப்பா செல்லமா கேட்டா நான் ஒரு நொடி கூட யோசிக்காம அம்மா செல்லம்னு சொல்லிடுவேன். அம்மா எப்பயுமே என் பக்கமே இருப்பாங்க, மன்னிச்சு வித்துருவாங்க. என்னதான் இந்த பையன் அப்பாவை பத்தி பேச போறான்னு அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்கான். இல்ல இல்ல, டாபிக்கா மாத்தல. ஹீரோ என்ன பஞ்ச் அடிப்பாரு, விஜய் மாதிரியா ஸ்டைலா இருப்பாரு, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துப்பாரு. இல்ல இல்ல, உண்மையான ஹீரோ அந்த மாதிரி கிடையாது. உண்மையான ஹீரோ தப்புன்னு எடுத்து சொல்லுவாரு. எனக்கு சில நேரம் கோவம் வரும். நானும் எப்பாவும் எலியும் பூனை மாதிரி சண்டை போடுவோம். அது கசப்பான மருந்து. கசப்பான மருந்து குடிச்சாதானே ஜுரம் சரியாகும். அதே மாதிரியாதான் என் அப்பா பேச்சும் அதே மாதிரி கசப்பான மருந்து தான். எனக்கு அப்பா இந்த மாதிரி சொல்றாரு, நான் பெருசானோன்னு நாட்டுக்கு நல்ல குடிமகனாக முடியும், அம்மாவுக்கு நல்ல மகனா இருக்க முடியும், அப்புறம் நல்ல கணவரா இருக்க முடியும். நான் சும்மா சாத்தி எடுத்து பெட்ல தூக்கி போட்டு சும்மா நடந்து போயிட்டே இருந்தா யாரும் என்ன கல்யாணம் செஞ்சுப்பாங்களா? இல்ல தானே? எப்பயுமே அப்பா இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா கிடையாது. அம்மாவுக்கு தெரியாம என்ன மெக்டோனல்ட்ஸா கூட்டு போவாரு. நானும் என் அப்பாவும் மிடி வண்டி ஓட்ட போவோம். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நானும் என் அப்பாவும் சேர்ந்து இதோட அம்மாவும் கிளி போனோம். அது சிரிப்பா வரும். யாராவது நீ அப்பா மாதிரியா இருக்க சொல்றப்பியோ என் பேர் அஸ்வவேலன் சங்கர்னு இருக்கப்பியோ எனக்கு பெருமையா இருக்கும். நான் அம்மா செல்லம் தான். ஆனா என்ன ஷேப் பண்றவரு, என்ன ஸ்ட்ராங் பண்றவரு என்னோட ஹீரோ, என்னோட அப்பா. இந்தாங்க அப்பா ஒரு பாட்டு உங்களுக்கு. தகப்பனின் கண்ணீர் கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவில் வரும் உன் உயிரல்லவா, மண்ணில் வந்த உன் நகலல்லவா. ஐ லவ் யூ அப்பா. நன்றி, வணக்கம். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். ஒரு தந்தை தன் குழந்தைக்கு செய்கின்ற மிகப்பெரிய கடமை கற்றோர் நிறைந்த அவையில் தன் மகனை அறிவுடையவனாக நிலைநிறுத்துவது. செல்வத்தை சேர்ப்பது அல்ல, கல்வியிலும் நல் ஒழுக்கத்திலும் தன் மகனை சான்றோனாக்குவது. இதையே ஒரு தந்தையின் கடமையாக சொல்கிறார் வள்ளுவர். தான் உயர்ந்ததோடு மட்டுமல்லாமல் தன் குழந்தைகளையும் வழிநடத்தி தன் மனைவியையும் ஊக்கப்படுத்தி இன்றொரு சிறந்த தமிழ் பேச்சாளராக உருவாக்கியிருக்கிறார் இந்த தந்தை. உமர் கத்தார் நாட்டில் தற்பொழுது 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தமிழ் பேச்சின் மீதும் ஓவியம் வரைவதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் உமர். இதோ உமர் தன் தந்தையை பற்றிய நினைவுகளை நம்முடன் பகிர்கிறார். அனைவருக்கும் காலை வந்தனங்கள். என்னோட பேர் உமர் மிஷால். நான் லோயோலா இன்டர்நேஷனல் ஸ்கூலிலே படிக்கிறேன். என்னோட பிடிச்ச விளையாட்டு ஃபுட்பால். எனக்கு பிடிச்ச பாடம் தமிழும் விஞ்ஞானம். நான் இன்றைக்கு என்னோட அப்பாவை பற்றி பேச போகிறேன். என் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி தருவார். அவர் பெரிய மரத்தான் ரன்னர். 3 தடவை 90 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணியிருக்கார். அவரோட டெய்லி ருட்டீன் காலையில் ஒலிம்பி 10 கிலோமீட்டர்ஸ் ஓடுறது. அதுக்கப்புறம் நாங்கள் எவ்ரி வீக் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லா இடத்தையும் போவோம். எல்லா இடத்தையும் போவோம். நிறைய ஆட்கள வீட்டை விசிட் பண்ணுவோம். எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு எல்லாம் படிச்சு தருவார். எனக்கு கூட விளையாடி
அவர் ஜாப் இன்டர்னல் ஆடிட் மேனேஜர். அவர் ஜாபுக்கு போய் 8 மணிக்கு போய் பின்னரம் 4 o'clock வருவார். அப்போ வந்தோடனே ப்ரிண்ட் பண்ணி போட்டு திரும்ப வந்து நான் இதுக்கு பிறகு விளையாட போவேன். அது பிறகு வீட்டை வந்து படிச்சுட்டு எல்லாம் இந்த கிட்ட வந்த எக்ஸாம்ல அவர் பாஸ். அதுக்கு பிறகு நாங்கள் செலிப்ரேட் பண்ணி வெளியே போனோம். நாங்கள் முந்தி சம்மர் வெக்கேஷனுக்கு நாட்டை போய் என்னோட அப்பா எல்லார்த்தையும் பார்த்தோம். எல்லாரும் நாங்கள் சந்தோஷம் இருந்தோம். அப்பாட உம்மா அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனால் என்னோட அப்பாவின் அண்ணா மரணிச்சிட்டார். அதால கடன் கவலை எங்களுக்கு. அதுக்கு பிறகு டூ மந்த்ஸுக்கு பிறகு எல்லா டைம் பாய்ச்சல் போட்டு இங்கே வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகினோன்னா திரும்பவும் எக்ஸாம். அதுக்கு பிறகு நிறைய குட் மார்க்ஸ் எடுத்து அதுக்கு பிறகு இன்னொரு எக்ஸாமில் நல்ல குட் மார்க்ஸ் எடுத்து அதுக்கு பிறகு எனக்கு அந்த ஸ்டூடெண்ட் ஆஃப் த மந்த் கிடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பைக் வாங்கி தந்தார். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் சொல்லி தருவார். அவர் மேக்ஸில் நல்லா நல்லா. அப்புறம் நான் மேக்ஸில் அவரால் நான் குட் மார்க்ஸ் எடுத்தேன். அவர் வந்தோடனே எல்லா நாளும் படிப்பார். வந்து படித்து போட்டு 8 மணிக்கு எழும்பி வேலைக்கு போய்த்திருவார். நைட்டில் வெளியே தூங்க சொல்லுவார். நாங்கள் தூங்கினோன்னே எங்களை எழுப்பி ஸ்கூலுக்கு ரெடியாக வச்சு போக வைப்பார். டிவி ஃபோனையும் கூட இது பார்க்க விட மாட்டார். ஒரு 1 hour மட்டும்தான். என்னோட அப்பாவை ரொம்ப பிடிக்கும். நன்றி. என்னோட அப்பாவை பற்றி சொல்லணுமெண்டா, என்னோட உமா பெரிய ஸ்பீச்சர். என்னோட அப்பா தான் உமாவை மோட்டிவேட் பண்ணுவார். அதுக்கு பிறகு என்னோட நானா அவர் விளையாட போகல ஒரு டைம் லிமிட் இருக்கும். அவர் லேட்டாக வந்தா இது நீங்க வரப்படான்னு சொல்லுவார். அதுக்கு பிறகு என்னோட உமா எங்க போனாலும் அவர் இது சேஃபா போங்கன்னு சொல்லுவார். அதுக்கு பிறகு டிரைவிங் போகல கேர்ஃபுல்லா போங்கன்னு சொல்லுவார். அதுக்கு பிறகு என்னையும் மோட்டிவேட் பண்ணுவார். எனக்கு டிராயிங் வரலையாண்டா அவர் திரும்பவும் ட்ரை பண்ண சொல்லுவார். எனக்கு மேக்ஸில் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ல குட் மார்க்ஸ் வந்தா என்னோட அப்பாவும் என்னோட அம்மாவும் தான். என்னோட வண்டியில தூங்கினா என்னை தூக்கி போட்டு இது பெட்டில வந்து வச்சிருவார். அதுக்கு பிறகு என்னோட அப்பா என்ன ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்த்தியான சாப்பாடு எனக்கு வாங்கி தருவார். நாங்க வெளியே போனா இது லிமிட்டான சாமான் தான் வாங்கலாம் எனக்கு பிடிச்சது. அதுக்கு பிறகு நானும் விளையாட போனா ஒரு 9 o'clock வந்துடணும். அதுக்கு பிறகு தேர்ஸ்டேல ஒரு 9:30 இல்லாட்டி 10 o'clock வருவேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச விளையாட்டு ஃபுட்பால் ஏற்கனவே சொல்லிட்டேன் தானே. அப்புறம் என்னோட அப்பா எப்பவும் முந்தி அவருக்கு எக்ஸாம் இருந்த முந்தி எப்பவும் படிச்சுக்கிட்டு இருப்பார். அவர் என்ன எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போவார். என்னோட அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி. நாம் பெரும்பாலும் நம்முடைய வாழ்வின் சோகங்களை, நம் வாழ்வின் சவால்களை நம் குழந்தைகளிடம் சொல்லி வளர்ப்பதில்லை. தன் வாழ்வை 0க்கும் குறைவான நிலையிலிருந்து துவங்கிய ஒரு தந்தை அதன் சுவடியே தெரியாமல் தன் குழந்தைகளை வளர்ப்பதுதானே இயல்பு. ஆனால் இந்த தந்தை
தன் வாழ்க்கையை கடந்து வந்த பாதையை, தான் அனுபவித்த வழிகளை, தான் வாழ்வை வென்ற கதையை தன் குழந்தைக்கு சொல்லி இருப்பது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. அதாவது தன்னுடைய குழந்தை தன்னை விட அறிவில் சிறந்தவனாக உருவாவது பெற்றோராகிய தனக்கு மட்டுமல்ல, இந்த உலகிற்கும் மகிழ்ச்சி அளிக்கும் என்பதை உணர்ந்த ஒரு தந்தையின் அருமையை நம்மிடம் பகிர்கிறார் ஹரி சுகரிதா. ஹரி சுகரிதா தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இலக்கியங்களின் மீதும் மிகுந்த பற்று கொண்டவர். பட்டிமன்றங்களிலும் விவாத நிகழ்வுகளிலும் தன்னுடைய ஆர்வத்தை வளர்த்து வருகிறார். தமிழ் பேச்சுக்களில் பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார். சதுரங்க போட்டியிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அதற்கான பல பதக்கங்களையும் பெற்றிருக்கிறார். சிங்கப்பூர் ஸ்விம்மிங் ப்ரொஃபிஷியன்சி அவார்டு என்ற நீச்சலுக்கான போட்டிகளில் பரிசுகளும் பெற்றிருக்கிறார். ஹரி சுகரிதாவின் தந்தையை பற்றிய நினைவுகள் இதோ உங்களுக்காக. தமிழே உனக்கு வணக்கம். தாயுன் புகழ் இந்த உலகில் மணக்கும். தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் ஹரி சுகரிதா. நான் ராஃபிள்ஸ் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் உயர்நிலை 4 படிக்கிறேன். என் அம்மா டாக்டர் காயத்ரி, என் அப்பா டாக்டர் சுரேஷ். இன்று நான் பேச போகும் தலைப்பு ஒரு உறவின் பெயர் மட்டுமல்ல, ஒரு தொழிலின் அடையாளம் மட்டுமல்ல, வறுமையை வென்று வலியை புரிந்து வெளிச்சமாக மாறிய ஒரு மனிதரின் வாழ்க்கை. என் அப்பா. அப்பா, நீங்கள் பிறந்தது வசதிகளுக்குள் அல்ல, நீங்கள் வளர்ந்தது வாய்ப்புகளுக்குள் அல்ல. உங்கள் வாழ்க்கை தொடங்கியது 0 இருந்து கூட அல்ல, வறுமையின் வழியில் இருந்து தொடங்கியது. பள்ளிக்கு செல்லும் வயதில் உங்கள் கையில் புத்தகத்தோடு பகுதி நேர வேலையும் இருந்தது. பகலில் வேலை, மாலையில் சோர்ந்த உடல், ஆனால் இரவில் மட்டும் உறங்காமல் இருந்தது ஒரு கனவு. உலகம் தூங்கும் நேரத்தில் நீங்கள் விழித்திருந்தீர்கள். கண்கள் சிவந்திருந்தாலும் கைகள் நடுங்கினாலும் உள்ளம் மட்டும் உறுதியாக சொன்னது, நான் இந்த நிலையிலேயே நிற்கப் போவதில்லை. அப்பா, நீங்கள் படித்தது எளிதாக இருந்ததா அல்ல, நீங்கள் படித்தது வறுமைக்கு முடிவு எழுத வேண்டும் என்பதற்காக. ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து ஒரு மருத்துவராக மாறுவது எளிதான பயணம் அல்ல. அது அவமானங்களை மௌனமாக தாங்கும் பயணம், விமர்சனங்களை அமைதியாக தாண்டும் பயணம். ஏழை வீட்டு பையன் என்ன சாதிக்க போகிறான் என்று கேட்ட அதே சமூகத்தின் முன் இன்று நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறீர்கள். நீங்கள் வறுமையை வெறுத்ததில்லை, நீங்கள் அதை வென்றீர்கள். மருத்துவராக ஆன பிறகும் நீங்கள் உங்களை மட்டுமே உயர்த்தி கொள்ளவில்லை, நீங்கள் மற்றவர்களையும் உயர்த்த நினைத்தீர்கள். ஒரு மருத்துவர் பேராசிரியராக மருத்துவ கல்லூரியில் நீங்கள் நுழைந்த போது அது ஒரு ஆசிரியரின் பயணம் அல்ல, ஒரு வழிகாட்டியின் பயணம். ஒவ்வொரு ஆண்டும் 500க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்களை பட்டதாரிகளாக்கும் ஒரு பேராசிரியராக நீங்கள் உருவானது சாதனை மட்டுமல்ல, ஒரு சமூக சேவை. உங்கள் வகுப்பறை ஒரு லெக்சர் ஹால் அல்ல, அது தோல்வியில் சிக்கியவர்களுக்கு வழிகாட்டும் இடம், பயத்தில் நடுங்கியவர்களுக்கு நம்பிக்கை தரும் இடம். நீங்கள் மாணவர்களுக்கு நோய்களை சிகிச்சை செய்ய மருத்துவ அறிவை கற்றுக் கொடுத்தீர்கள். ஆனால் அதோடு சேர்ந்து நீங்கள் அவர்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தீர்கள். நான் எதிர்கொண்ட இந்த வலி நீங்கள் எதிர்கொள்ள வேண்டாம். உங்கள் வாழ்க்கை பல மாணவர்களுக்கு ஒரு பாடமாக மாறியது. வறுமை தடையல்ல என்று நேரடியாக நிரூபித்தது. அப்பா, ஒரு மருத்துவராக நீங்கள் உடலின் நோய்களை குணப்படுத்தினீர்கள். ஒரு பேராசிரியராக நீங்கள் மனத்தின் பயங்களை குணப்படுத்தினீர்கள். ஆனால் ஒரு தந்தையாக என் வாழ்க்கையில் நீங்கள் சிகிச்சை அல்ல, நீங்களே மருந்து. என் சோர்வுக்கு மாத்திரை இல்லை, என் கண்ணீருக்கு மருந்து இல்லை. ஆனால் நீங்கள் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் போதும், என் மனம் அமைதியாகிவிடும். அப்பா, நீங்கள் எனக்கு வாழ்க்கையை பேசி கற்றுக் கொடுக்கவில்லை, நீங்கள் வாழ்ந்து கற்றுக் கொடுத்தீர்கள். எளிமை, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, விடாமுயற்சி, இந்த 4 சொற்கள் என் புத்தகங்களில் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. நான் விழுந்த போது நீங்கள் என்னை அவசரப்படுத்தவில்லை, நான் தோற்ற போது நீங்கள் என்னை ஒப்பிடவில்லை. நீங்கள் சொன்ன ஒன்றே, மெதுவாக போ, ஆனால் நிற்காதே.
ஒரு பெண்ணாக நான் இந்த உலகை எதிர்கொள்ளும் போது நீ வலுவானவள் என்று என்னை நம்ப வைத்த முதல் மனிதர் நீங்கள்தான். உங்கள் வலிமை குரலில் இல்லை, உங்கள் வலிமை அதிகாரத்தில் இல்லை, உங்கள் வலிமை விழுந்தும் எழுந்த அந்த நீண்ட பயணத்தில் இருக்கிறது. அப்பா, நீங்கள் ஒரு தந்தை மட்டுமல்ல, நீங்கள் ஒரு போராட்டம், ஒரு சாதனை, ஒரு தலைமுறைக்கு ஒளி காட்டிய ஒரு மனிதர். ஒரு நாள் நான் இந்த உலகத்தில் எதையாவது சாதிக்கும் போது அதற்கு என் பெயருக்கு முன் உங்கள் உழைப்பு இருக்கும். இந்த மேடையில் நின்று இந்த வார்த்தைகளை சொல்லும் போது என் மனம் சொல்லும் ஒரே உண்மை, வறுமையிலிருந்து வெளிச்சமாக மாறிய அந்த பயணத்தின் பெயர் என் அப்பா. நன்றி அப்பா. என் பேச்சை கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. தனது தந்தையை பற்றிய நினைவுகளை நம்முடன் பகிர்ந்து கொண்ட ஆல்பா தலைமுறை குழந்தைகளின் காணொளிகளை இவ்வளவு நேரம் நீங்கள் கண்டு களித்தீர்கள். சரியான நபர்களை சரியான தருணத்தில் அறிமுகம் செய்த மகிழ்வோடும் மன நிறைவோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.